மத்திய அமைச்சரும் பாரதிய ஜனதா மூத்த தலைவருமான ஸ்மிருதி இரானி சென்னை விருகம்பாக்கத்தில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதனை இப்போது பார்க்கலாம். அதாவது வெறும் வங்கி கணக்கு தொடங்குவது மட்டுமே அவர்கள் நோக்கம் அல்ல. அவர்கள் குடும்பத்தில் வெறும் ஈட்டுபவர் ஒருவராக மட்டுமே இருந்தால் அவருக்கு ஏதாவது விபத்தோ பிரச்சனையோ ஏற்பட்டால் அவருக்கு உடனே சென்று உதவ வேண்டும் என்பதும் நரேந்திர மோடி அவர்களின் எண்ணம் திட்டம். And that is why under his leadership started the first ever Suraksha Bima Yojana, so that insurance can be given to the poorest of poor in our nation. That is one of the biggest successes of the BJP government at the center. அதனால்தான் பிரதமரின் காப்பீட்டு திட்டத்தை அவர் ஏற்படுத்தினார். அவசர தேவைக்கு உடனே அதில் பணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பிரதம மந்திரியின் விபத்து காப்பீட்டு திட்டத்தை அவர் தொடங்கினார். அது ஏழை மக்களுக்கு அவசர நேரத்தில் உதவும் திட்டமாக அமைந்திருக்கிறது. Today, if in this very lane I ask for a cup of filter coffee, how much will that filter coffee cost me? 9-10? No? Then 5-6? How much? 30 rupees. One filter coffee in this very lane would cost at least 20 to 30 rupees. But under the dynamic leadership of the Prime Minister Narendra Modi, insurance every month is given to citizens for 1 rupee only. நான் இப்பொழுது நல்ல ஃபில்டர் காஃபி குடிக்க வேண்டும் என்று நினைத்தேன் என்றால் இந்த இடத்தில் அது எவ்வளவு ரூபாய்க்கு நான் வாங்க முடியும், எவ்வளவு செலவாகும்? 9-10 ரூபாயா? இல்லை, 30 ரூபாய் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அப்படி என்றால் ஒரு ஃபில்டர் காஃபி வாங்குறதுக்கு 20 ரூபா 30 ரூபா ஆகும். ஆனா விபத்து காப்பீட்டிற்கு மாதம் 1 ரூபாய் மட்டுமே செலவிட முடியும் என்றால் எவ்வளவு நல்ல திட்டம் அது. When I see today amongst the Karyakartas and the supporters who stand here, there are many youngsters with new dreams for prosperity for themselves and their families. If you ask any senior as to when they wanted to start their own work, a small shop,